சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு ஒரு 3BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ், அதுவும் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஹவுஸை ரிவ்யூ பண்ண போகிறவங்க. உங்கள் பசங்க படிக்க போகிற ஸ்கூல்லேருந்து, பசங்க பொண்ணுங்க யாராக இருந்தாலும் சரி, படிக்க போகிற ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கிற மாதிரி நம்ம சென்னையில் பார்த்துட்ருக்கீங்க, வாங்குறதுக்கு பார்த்துட்ருக்கேன் வசந்த் அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடு சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது. அது எல்லாத்தையுமே நான் வீடியோக்குள்ளே சொல்லவும் முடியாது. ஏன்னா அப்படி சொன்னோன்னா ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ வந்துடுங்க. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் A to Z எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா சாரா ஃபவுண்டேஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது அதில் எம்டியாக இருக்கக்கூடிய மிஸ்டர் பாலாஜி, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு பில்லிட்ட பேசிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, தாராளமாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் முன்னாடியே கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சைட் விசிட் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு இவங்களே கொஞ்சம் ஆளும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் நானே கால் பேக் பண்ணுறேன். எங்கள் ஃபோனை மட்டும் சைலண்டில் போட்டுக்கலாம். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக அங்கே இருக்குன்னா நம்ம சென்னை சவுத்தில், முக்கியமாக நம்ம ஈஸ்டர்ன் சைட் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் காரிடாரில், நம்ம தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ்க்கும் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடுக்கும் இன்பிட்வீனில் வெங்கம்பாக்கம்ல இருக்குங்க. நியர் ஸ்ரீ நிக்கேதன் பாடசாலா CBSE ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. வர வழி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா தான். கரெக்டாக நம்ம பாரத் யூனிவர்சிட்டியிலேருந்து வரும் இல்லையா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா 150 ஃபீட் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ். அந்த ரோட்டில் வெங்கம்பாக்கம் ஜங்ஷன் வரும். அங்கே ஒரு போலீஸ் பூத் கூட இருக்கும். அந்த லெஃப்ட் உள்ள வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட் கனெக்டிங் ரோடு. அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனுக்குள்ள ப்ரொபோசல் இருக்குது, ஃபியூச்சர் ப்ரொபோசல். அந்த ரோட் பெல்ட்டில் டாலர்ஸ் காலனியில் ஒரு என்ட்ரன்ஸ் ஆச்சு வரும். அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நிக்கேதன் ஸ்கூலும் இருக்குது. அந்த ஸ்கூலை தாண்டின உடனே ஸ்ரீ நரசிம்மா நகரில் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. இந்த லேஅவுட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளாட் விட்டு ஒரு பிளாட்லேயே அது வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்குது. ஸ்ரீ நிக்கேதன் பாடசாலா CBSE ஸ்கூல் தான் இருக்கக்கூடிய லேண்ட்மார்க்கும் கூட. அதனால தான் அதை நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த கார்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நிறையா இருக்குங்க. பிஜி ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீ நிக்கேதன் பாடசாலா CBSE ஸ்கூல் இருக்குது, ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, லிடியா ஸ்கூல் இருக்குது, கிரசன் ஸ்கூல் இருக்குது, SSM ஸ்கூல் இருக்குது, GKM காலேஜ் இருக்குது, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், தாகூர் மெடிக்கல் காலேஜ், தாகூர் நர்சிங் காலேஜ், கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது, VIT இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், நம்ம தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் அப்படின்னாலே பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து சிறிசேரி சிப்காட்லேருந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் வீடு பார்த்துட்டு இருக்கேன். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பேஸ் பண்ணி அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இந்த கடையில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுனால இங்கே வேறு லெவல் க்ரோத் இருக்குது, இன்னும் இருக்குங்க. நான் இந்த வீடியோக்கு அப்பாற்பட்டும் சொல்கிறேன், சென்னையுடைய ரெசிடென்ஷியல் க்ரோத் பார்டர் வந்து இன்றைக்கி வெங்கம்பாக்கம் தான். நீங்கள் நம்ம தமிழ்நாடு சவுத்துலேருந்து வரீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வெங்கம்பாக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகளாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வீடுகள் இருக்கும். அதை நீங்கள் வெங்கம்பாக்கத்தில் நிறைய ஃபீல் பண்ணலாம். தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸும் வந்துருச்சு அப்படின்றதுனால நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் வைஸில் இந்த கார்டர் இருக்குது. நீங்கள் லேண்ட் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி வாங்கி போடுங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ் வீடு பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் சரி இவங்ககிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது. இப்போ வந்து இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இண்டிவிஜுவல் ஹவுஸாக சாரா ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2 வீடுமே நார்த் ஃபேசிங் தான், அதாவது வடக்கு பார்த்த மெயின் டோர் தான், வடக்கு பார்த்த மனை தான். 24 ஃபீட் ரோட் மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ரெண்டுமே கொஞ்சம் லேண்ட் ஏரியா டிஃப்ரென்ஸ். நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இந்த வீடை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம பார்க்க போகிற வீடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வீடு தான். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் 658 ஸ்கொயர் ஃபீட் CMD அப்ரூவல் லேண்ட் ஏரியா, 1250 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 3BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. டைமென்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி 22x30 ஃபீட், 30 ஃபீட்டுக்கு 1 இன்ச் மட்டும் தான் கம்மின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்ம பார்க்க போகிற வீடை பார்க்கலாம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் 715 ஸ்கொயர் ஃபீட் CMD அப்புறம் லேண்ட் ஏரியாங்க, 1350 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 3BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 24x30 ஃபீட் டைமென்ஷன். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. நம்ம மெயின் கேட்டில் ஃபஸ்ட்டு கார் பார்க்கிங்கையும் பார்த்துடலாம். மெயின் கேட் திறந்த உடனே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. ஒரு ஹேட்ச்பேக் சைஸில் இருக்கக்கூடிய காசு நீங்கள் இங்கே வந்து ஃப்ரீயாக பார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, சைடில் செட்பேக் விட்டுருக்காங்க. என்ன தான் லேண்ட் ஏரியா கம்மியாக இருந்தாலும் 3BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. சைடில் செட் பேக்ஸும் விட்டுருக்காங்க. உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டோருக்கு என்ட்ரி ஆகிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இருந்தே வரலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து தனியாக ஒரு விக்கெட் கேட்டும் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. ஃப்ளோரிங் வந்து கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனும் நீங்கள் பார்க்க முடியும், மாடர்ன் தீமில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷில் வரக்கூடிய பெயிண்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. அங்கேயும் வந்து ஒரு 2 ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. ஹேண்டில் வந்து SSல கொடுத்து ஃப்ரண்ட்டில் ஒரு பால்கனி நல்லா இருந்தது. இந்த கிரே கலர் பொதுவாக வீடுகளுக்கு அழகாக இருக்குங்க. நம்ம அப்படியே வீடை பார்த்தலாம். நார்த் ஃபேசிங் மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்குங்க. வாங்க மெயின் டோர் தாண்டின உடனே ஒரு ஹால் இருக்குங்க. இந்த ஹாலில் நீங்கள் பார்க்க முடியும், உங்களுக்கு ஸ்பாட் லைட் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சென்டரில் இந்த ஸ்டிப் லைட் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க நல்லா இருக்குது. இந்த ஹாலில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் மொத்தம் 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட இருக்குது. அப்படியே ரைட்லையும் காமிச்சிருங்க. வீடு ஃபுல்லாக 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலுக்கும்
அந்த கிச்சனுக்கும் இன் பிட்வீனில் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸினுடைய ஃப்ளோரிங் கிரானைட்டில் இருக்குது, ஹேண்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழேயே வாஷ் பேஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்ட் வாஷ் பேஷன். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கன்சீல்டு வாஷ் பேஷன், இது கவர்டாக இருக்கக்கூடிய கன்சீல்டு வாஷ் பேஷன். டேப்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்ட் தான். ஸ்டெப்ஸுக்கு கீழே வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷனும் இருக்குது. சுவிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு லெக்ரான் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹாலில் இருந்து ஒரு கிச்சன். இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஹால் அண்ட் கிச்சன் பார்ட்டிஷன் வால் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷில் ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்க நல்லா இருக்குது. இந்த கிச்சன் ஸ்லாபில் கிரானைட் இருக்குது. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது. எல் டைப் லாஃப்ட் இல்லை சி டைப் லாஃப்டே கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் இருக்குது, என்ட்ரன்ஸ்க்கு மேலேயும் இருக்குது. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரண்ட் வியூவில் வந்து சொல்கிறேங்க. ஃப்ரண்ட், ரைட், லெஃப்ட் ரெண்டு பக்கமும் செட் பேக் விட்டுருக்காங்க. பேக் சைடு மட்டும் செட் பேக் விடலை. ஏன்னா லேண்ட் ஏரியா கம்மி, பட் இருந்தாலும் செட் பேக் விட்டு கொஞ்சம் வென்டிலேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்த 1-2 வீடுகளில் வந்து வென்டிலேஷன் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்து போடலை. ஒரே ஒரு வீடு மட்டும் மிஸ்கம்யூனிகேட் ஆகிட்டு நான் என் மேலே தான் தப்பு, நான் எப்பயுமே தப்பு நான் ஒத்துப்பேன். அது மட்டும் நான் பார்க்காம போட்டுட்டேன். பட் நான் உடனே அந்த வீடியோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன். வீடியோவை நான் டெலீட் பண்ணிட்டேன். இந்த கிச்சனில் இருந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது, கிரவுண்ட் லெவல் ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் தான் இன்டீரியர் ஒர்க்கில் பண்ணிக்கணும். இந்த பெட்ரூமுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ இருக்குது, வித் கிரில்லோட இருக்குது. இங்கேருந்து ஸ்கூலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பெட்ரூம் அட்டாச் பாத் இருக்குது. பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் சீலிங் வரைக்கும் வால் டைன்ஸோட கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. நான் 6 feet 2 inches ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அட்டாச் பாத்து தான் இது. வால் மிக்ஸ் இருக்குது, ஷவர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே ஃபஸ்ட் லெவல் போகலாம். உங்களுக்கு சிங்க் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்ட் தான். வால் டைல்ஸ் இருக்குது. வால் டைல்ஸ் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாடுலர் கிச்சனாக வேணும்னாங்க நீங்கள் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் ஒர்க்கில் பண்ணிக்கணும். ஸ்லாபில் 2 சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க 20 amps-லேயே. இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே ஃபஸ்ட் லெவல் போகலாம். இந்த ஃபஸ்ட் லெவல் லேண்டிங்கில் ஒரு யூபிவிசி கவர்ட் விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. ஃபஸ்ட் லெவல் வந்து லேண்ட் ஆன உடனே ஆப்போசிட்டில் ஒரு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இது ஓப்பனபிள் விண்டோ தான். இந்த ஸ்டெப்ஸ் இந்த கார்டர் ஃபுல்லாகவே கிரானைட்டில் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். கார்டருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இது பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு செல்ஃப் அண்ட் லாஃப்ட் தனியாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு டிவி ப்ரொவிஷன் வால் இருக்குது. அதுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நைட் லேம்ப் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. ஹேங்கர் ராட்ஸ். இந்த பெட்ரூம்க்கு வந்து இந்த அட்டாச் பார்த்துங்க. இந்த அட்டாச் பார்த்துக்கு ஒரு ஆஃப்செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃப்செட் ஏரியாவில் உங்களுக்கு செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. அட்டாச் பாத்தில் வந்து பேரிவேர் பிராண்டில் சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட். சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. ஓகே, ஃப்ளோர் டைல்ஸும் ஓகே. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த செகண்ட் பெட்ரூம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த காரிடாருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இது ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூமும் கூட. இந்த பெட்ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பெட்ரூமுக்கு ஒரு ஆஃப்செட் பண்ணிவிட்டு இந்த ஆஃப்செட்டில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க. எதனாலனா நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ஏரியாவாக இந்த இடத்த கன்வெர்ட் ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கபோர்ட்ஸ் இன்டீரியர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு மிரரோட ஒரு ஏரியா ரெடி பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ளைவுட்டில் ரெடி பண்ணிட்டீங்க, மிரர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிரரோட கபோர்ட் ரெடி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை மிரர் மட்டும் ப்ளேஸ் பண்ணாலே போதும். சும்மா சைடில் மட்டும் நீங்கள் அந்த அகர் வச்சுப்பீங்களே லிப்ஸ்டிக் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவாக இது பியூட்டிஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணலாம். உங்களுக்கு லைட்ஸ் கொடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. லாஃப்ட் இருக்குது. இது என்னென்ன ஆகுனாங்க எல்லாமே ஒன் சைடாக அடங்கிடும். குளிச்சுட்டு வெளில வரோமா, ட்ரெஸ் எடுத்தோமா, அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோமா, கிளம்பணுமா அப்படின்னு இருக்கலாம். இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் இல்லைங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு அடிஷ்னலாக இது ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூம் இல்லையா, அதனால் வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி இருக்குது. ஹேண்ட்ரி லெசஸில் இருக்குது, வித் கிளாஸோட கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்லாம் உங்களுக்கு வீடுகள் இருக்குங்க. ஆப்போசிட்டில் வீடுகள் இருக்குது. அந்த பக்கம்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் வர வழியும் கூட. ஓகே, இப்போ நம்ம மொட்டை மாடி பார்க்கலாங்க. வாங்க வாங்க வாங்க. செகண்ட் லெவல் வந்த உடனே இந்த ஸ்டெப்ஸ் லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. உங்களுக்கு ஹெட்ரூம் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதனால் இங்கே தண்ணி படாது, உள்ளேயும் தண்ணி வராது. இந்த ஹெட்ரூம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு ஃப்ரண்ட் டெரஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாகவே
கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்கிரீட் வாட்டர் டேங்க் வீட்டில். பெட்ரூம்க்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் இது பேக் சைடு டெரஸ். இங்கே டேப்ஸ் இருக்குது, லேடர் கொடுத்துருக்குறாங்க. இந்த லேஅவுட்குள்ளே பாருங்கள், ஃபுல்லாக வீடுங்க. இந்த பக்கம் அப்படி காட்டுங்க, இந்த பாருங்கள், பின்னாடி வீடுகள் இருக்குது, ஃபுல்லாக ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஓகே, இப்போ ரேட்டை பார்த்துலாம். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்லனுடைய ஆஸ்கிங் ரேட், அதாவது சாரா ஃபவுண்டேஷனுடைய ஆஸ்கிங் ரேட் 85 lakhs. பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்கு இல்லையா, லேண்ட் ஏரியா கம்மியா 658 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1250 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்ல, அந்த வீட்டுக்கு பில்லோட ஆஸ்கிங் ரேட் 82 lakhs. எந்த டவுட்ஸ் வந்து இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்டாக பில்லனுடைய கான்டாக்ட் நம்பர் தான். கால் பண்ணி பேசிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி நான் மேனேஜ் பண்ணுறேன், பில்லர் கான்டாக்ட் நம்பர், ஓனர் கான்டாக்ட் நம்பர், ஏஜென்ட் கான்டாக்ட் நம்பர். ஏன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் டேரெக்டாக ஓனர்ஸும் கால் பண்ண மாட்டாங்க. ஒரு சில நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல ஒரு வெரிஃபைடு ஏஜென்ட் கிட்ட இருந்து எனக்கு வரலாம். அது எல்லாமே நான் வீடியோவில் சொல்லிடுவேங்க. வீடியோவை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துங்க ஃபுல்லாக பாருங்கள், அது போதும். ஃபாலோ பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.